கொடுக்குற ஃபுட்டு மெயின் காரணம் டெஸ்ட்டு கூட. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆம்பளை பால் கறக்குதுன்னா குறைஞ்சது நம்ம 50,000 மாட்டுக்கு செலவு பண்ணணும். செலவு பண்ணால் மட்டுமே நம்ம அதில் லாபமும் பார்க்க முடியும். இந்த ஃபீல்டில் சரிங்களா, எந்த ஒரு ஒர்க்குமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம்னா தான் கரெக்டாக பண்ண முடியும். அதே சமயம் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நாலேஜுங்கிறது வேணும். சரிங்க. ஏன்னா கரெக்டாக பராமரிக்கணும். எல்லாரும் பண்ணுறாங்கிறதுக்கோசம் நம்ம பண்ண முடியாது. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து ஃபர்ஸ்ட் சின்ன லெவலில் எடுத்த உடனே ஒரு 10 lakhs இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 3 lakhsல கூட இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர் நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. அதாவது அண்ணனும் சரி அக்காவும் சரி யாருக்குன்னு நம்ம கிட்ட வந்து ஒரு 9 மாடு வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஆமாங்கண்ணா. அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு அடுத்து ஒரு 8 மாடு வாங்க வந்திருக்காங்க. ஆமாங்க. இந்த 8 மாடுமே ஆவரேஜா எப்படி அமைஞ்சதுங்க அண்ணா? அவங்க 8 மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சிலையும் எடுத்திருக்காங்க, HFலயும் எடுத்திருக்காங்க. சரிங்க. கிர் கிராஸ்லயும் எடுத்திருக்காங்க. சரிங்க. பிரீடு மாடும் எடுத்திருக்காங்க. எல்லாத்துலயும் கலந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆவரேஜா ஒரு 20 லிட்டருக்கு மேல கெப்பாசிட்டில கேட்டிருந்தாங்க. சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கண்ணா 8 மாடும். சரிங்க. அக்காட்ட பேசலாமாங்க? பேசலாம். அக்கா வணக்கம்க்கா. அக்கா யாருக்குனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மாடு பக்கமா எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி இருக்குக்கா? நல்லா இருக்கு. எங்களுடைய பராமரிப்பும் சரி, மாடு எங்களுக்கு ஏத்த மாதிரி ஈல்டு கொடுக்குது. சரிங்கக்கா. அதாவது அண்ணன் 19 சொன்னாங்க, நீங்க வந்து அது 26 வரைக்கும் கறக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 20 வருமானு தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அங்க போய் பார்த்தா எங்களுக்கு காலையில 13 சாயந்தரம் 13 எங்களுக்கு பெரிய இன்பம் இருந்துச்சு. சரிங்க. அதுல இருந்து இன்னும் மீண்டே வர முடியல. ரொம்பவே சந்தோஷமா இருந்தீங்க. அடுத்த மாடு வந்து நீங்க எதுவுமே கேட்கவே இல்லை, அவங்க செலக்ஷன்லயே விட்டீங்க. எப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுக்கா இது மேல? இது நான் குழந்தையில இருந்தே எங்க வீட்டுல பாரம்பரியமா மாடு இருந்துட்டு இருந்தீங்க. சரிங்க. நாங்க வந்து இப்போ வந்து தம்பி வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு பிரைவேட் ஜாப் போறேன்னு சொன்னாப்ல. நாங்க ஒரு எக்ஸைஸ் மேன் நாங்க. சரிங்க. சரி, அதுக்கு தனிப்பட்ட முறையில வெளியே போக வேண்டாம், ஒரே பையன் தானே, அதனால நீ பிசினஸாவே இது பால் பிசினஸா பண்ணலாம்னு சொல்லி அதை எடுத்துட்டோம். ஒரு சப்போர்ட் பண்றீங்க. இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதி. பையன் கூட இருக்கான்ல, ஒரு சப்போர்ட்டாகவும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க. சரிங்கக்கா. இப்போ அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கௌதம் அண்ணன்கிட்ட வந்திருக்கீங்க. அது எப்படி அமையுதுங்கக்கா உங்களுக்கு? எங்களுக்கு எப்படி அமையுதுன்னா இப்போ இதே என் தம்பி மேலே தான். தம்பி சொன்னா எனக்கு எல்லாம் திருப்தி. ஓகே தான். சரிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாம். அந்த 9 மாடுமே சக்ஸஸ் தான். ஆமாம். சரிங்கக்கா. அடுத்தும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். சரிங்கக்கா. அண்ணா வணக்கம்ண்ணா. ஆனால் அதாவது அக்காவும் இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திருப்தி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிருச்சு. கண்டிப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கைராசிபடியாவே அண்ணன் கையில தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்காங்க. கண்டிப்பா. இந்த செலக்ஷன் எல்லாம் சூப்பரான எல்லாமே நல்ல மாடு. நீங்க மாட்டை பார்த்துருப்பீங்க. சரிங்க. ஓவரால் உங்களுக்கு மாட்டையும் சொல்லியிருப்பாரு, மாட்டை பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமாண்ணா. எல்லாம் பாத்தீங்கன்னா HFல கிராஸ் மாடு எடுத்திருக்காங்க. சரிங்க. HFல பிரீடு மாடு எடுத்திருக்காங்க. சரிங்க. கொம்பு டைப்லயும் மாடு அமைஞ்சிருக்கு, கிர்ல கிராஸ் அமைஞ்சிருக்கு. சரிங்க. ஜெர்சிலயும் அமைஞ்சிருக்கு. மொத்தம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க மாடு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சக்சஸ் பண்ணனாலதான் திரும்ப வராங்க. சரிங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செலக்ஷனே விட்டுருங்க. வணக்கம்ண்ணா. ஆனா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 8 மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பார்த்துருக்கோம். ஆமாங்கண்ணா. அதாவது கௌதம் அண்ணனோட ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. 8 மாடோட செலக்ஷனை பத்தி ஒவ்வொரு மாடும் என்ன குவாலிட்டியில அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி நீங்க வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு மாடா பார்க்கலாமா? பார்க்கலாம்ண்ணா. சரிங்க. ஒரு மாடை பத்தி சொல்றீங்களாங்க? நாங்கள் வந்து ஃபார்ம் டைப்ல போயிட்டு இருக்கோம்ண்ணா. சரிங்க. முன்ன வந்து அன்னைகிட்ட 8 மாடு எடுத்துட்டு போனோங்கண்ணா. நல்லா பெஸ்ட் குவாலிட்டியா நல்லா பால் கறந்துகிட்டு இருக்குதுங்கண்ணா. சொன்ன பாலுக்கு மேல பால் எக்ஸஸா கறக்குதுங்கண்ணா. ஓகேங்க. அன்னை மாடு எடுத்து கொடுத்தாருங்கண்ணா. சரிங்க. ஆனா இப்ப இந்த டைம் வந்து மாடு எடுக்க வந்திருக்கிறோங்கண்ணா. அடுத்த பேட்ச் இப்ப எடுக்க வந்திருக்கோம். சரிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க 9 மாடு எடுத்தேன்னு சொல்லியிருந்தீங்க, நம்ம வீடியோலயுமே பேசியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. அப்படின்னு பார்த்தா நீங்க ரெகுலர் கஸ்டமர் தான். ஆமாங்கண்ணா. ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கறதுனால இந்த டைம் வந்து ஒரு 8 மாடு சூஸ் பண்ணிருக்கீங்க. சரிங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 8 மாடு சூஸ் பண்ணையில என்ன கறவை வரைக்கும் உங்களோட நீடு இருக்குங்க? ஏன்னா இப்ப அதிகபட்சம் 25 வரைக்கும் மாடு கறக்கும்ண்ணா. ஓகேங்க. ஒவ்வொரு மாடு 25. இப்ப அண்ணன் சொல்லி கொடுக்கையில உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆனா ஆவரேஜா 1 லிட்டர் கம்மியா சொல்லி கொடுத்தாரு. 17 18 தான் அந்த மாடு கெப்பாசிட்டியும் சொல்லி கொடுத்தாரு. 26 வரைக்கும் கறந்துருக்கு. பராமரிப்பு இருக்கு இல்லைங்களா,
பராமரிப்பு சக்சஸ் ஆனிச்சுனாலும் கறவையும் இருக்கு. கறவை சொல்ல முடியாது. ஆனா அவர் கைராசி நான் என்ன சொல்றதுன்னா, அவரையும் பால் ஏன் கறக்கலையும் அவரும் கேட்க முடியாது. நல்ல குவாலிட்டி எடுத்து கொடுக்குறாருன்னா நம்ம பராமரிப்புல தானே இருக்கு. ஆனா 19 லிட்டர் சொல்லி கொடுத்தாரு, 18 19ன்னு 26 லிட்டர் கறந்தது. ஆவரேஜா ஒவ்வொரு மாடும் 18 19 தான் நாங்க 9 மாடு எடுத்தோம். சரிங்க. எல்லாமே சக்சஸா போயிட்டு நல்லா பால் வருதுங்க. 19ன்னு சொன்ன மாடு வந்து 26 கறந்துருச்சுன்னா. ஓ சூப்பருங்க. காலையில 13 சாயந்தரம் 13 கறக்குதுங்க. சரிங்க. இப்ப 6 மந்த் ஆகுது. இப்பயும் காலையில 9 10 லிட்டர் ஒவ்வொரு மாடும் கறந்துட்டு தானே இருக்குண்ணா. சரிங்க. இப்போ அதாவது வந்து பாத்தீங்கன்னா புதுசா உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சின்னதா வைக்கணும்னா 1 மாடு 2 மாடு ஸ்டார்ட் பண்ணோம். அதை பராமரிச்சு கத்துக்கிட்டு அப்புறம் நம்ம பெரிய அளவுல நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்தோடனே பெரிய பிசினஸ் பண்ணோம்னா சாதிக்க முடியாதுங்க. நாங்களும் ஒவ்வொரு மாடா இப்ப ட்ரை பண்ணி தானே இப்ப இந்த ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்முக்கே வந்திருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஜெர்சியில வச்சிருந்தோம். சரிங்க. ஓரளவுக்கு சக்சஸா இருந்ததுன்னா எந்த டைம்ல எந்த பிரச்சனை வரும், இந்த மாடு என்ன பண்ணா என்ன ஃபீவர் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த பெரிய அளவு இப்ப இந்த HF பிரீடுக்கு வந்திருக்கோம்னா. HFக்காக வந்து ஆமாண்ணா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க நாமக்கல் மாவட்டத்துல. நாமக்கல். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வந்து கிளைமேட்டும் கொஞ்சம் அதிகம் தான். அதாவது நீங்க ஃபார்ம் டைப் போறீங்கறதுனால கம்ப்ளைண்ட் இல்லைங்கண்ணா. போனோடனே ஃபர்ஸ்ட் என்னென்ன தீனி சாப்பிடணும் கரெக்டா தீனி கொடுக்கணுங்கண்ணா. சரிங்க. ஃபர்ஸ்ட் தீனி என்ன சாப்பிடணும் அது தகுந்த தீனி போடணும். வந்து போனோடனே மாடை குறை சொல்லக்கூடாது, இதை சாப்பிடலாம் குறை சொல்லக்கூடாதுன்னா என்ன பெஸ்ட்டா தீனி எடுத்துக்குதுன்னு கண்டுபிடிச்சி தீனி போடணும்னா மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 5 கிலோ 3 கிலோ கரெக்டா கொடுக்கணும்னா. தீவனம் கம்மியா கொடுத்தாலும் பால் கறக்காதுங்கண்ணா. கரெக்டா பராமரிக்கணும், வெயில்ல கட்டக்கூடாது, டைமுக்கு ஃபீல்டு கொடுக்கணும், அதுக்கு பசுந்தீவனம் வரத்தட்டை எல்லாம் கொடுக்கணுங்கண்ணா. 2 நேரம் மாட்டை குளியாட்டணும்ண்ணா. மெயின் குளியாட்டணும், டைமுக்கு பால் கறக்கணும்ண்ணா. நீங்க என்ன டைமிங் செட் பண்ணிருக்கீங்க உங்க ஃபார்ம்ல? காலையில 6 to 8ங்கண்ணா. சரிங்க. ஈவினிங் 4 to 5ங்கண்ணா. செட் பண்ண டைமுங்கண்ணா. நீங்க செட் பண்ண டைம், அந்த டைமிங்குள்ள மாடோட ஒர்க் எல்லாமே நீங்க பாத்துருவீங்க, முடிச்சிருவோம்ண்ணா. சரிங்க. நீங்க உங்க ஷெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில இருந்து என்ன அளவு வரைக்கும் மெயின்டைன் பண்ணி போட்டுருக்கீங்க? 47க்கு 41 ஷெட்டு சும்மா நார்மலா போட்டுக்கணும். பெரிய ஃபார்ம் டைப் மாதிரி நம்ம ஷெட் அமைக்கல. நார்மலா மண்ணு தரதானா, மாட்டுக்கு சிறந்தது மண்ணு தரதான மெயின். எனக்கு வழுக்காது, எந்த பிரச்சனையும் கம்ப்ளைண்ட் வராதுங்கண்ணா. கூலிங்கா இருக்கும். மண்ணு தரதானே என்ன கேட்டா பெஸ்ட். சரிங்க. ஆனா நீட் அண்ட் கிளீனா வச்சுப்பீங்க? கிளீனா இருக்குங்கண்ணா. எத்தனை நேரம் சுத்தம் பண்றீங்க? 2 நேரம் கூட்டி அள்ளி சுத்தம் பண்ணிடுவோம்ண்ணா. சுத்தம் பண்ணிடுவீங்க. சாணி எப்பக்கு எடுத்துருவோம். ஆனா 2 நேரம் கூட்டி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடுவீங்க. நம்ம நல்ல ஃபீல்டு கொடுத்தோம்னா 30 கறக்கலாம். நம்ம பராமரிப்புல இருக்குது இந்த மாடு. சரிங்க. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. இந்த மாடு எப்படி செலக்ஷன் பண்ணீங்க? மாடு நல்ல எலும்பு கணத்தோட இருக்குதுங்கண்ணா. அது சரிங்க. நல்ல பிரீடு மாடுங்கண்ணா. இப்போ கண்ணு என்ன 2வது போகுங்கண்ணா. அது இது இப்போ ஆவரேஜா இது 30 லிட்டர் கறக்குங்கண்ணா. நம்ம பார்த்தா எக்ஸஸா கறக்கலாம், கம்மியாவும் கறக்கலாம், அது நம்ம கையில தானே இருக்கு. இந்த மாடு 30 லிட்டர் கறக்கணும். கறக்க வேண்டிய மாடு தான். கறக்க வேண்டிய மாடு. சரிங்க. இப்போ வந்து நம்மளோட ஒரு இதுதான் பார்வை. நம்ம எப்படி இதுல கவனிக்கிறோம் அந்த அளவுக்கு மாடு பால் கறக்குங்கண்ணா. சரிங்க. இது கிர்ரு கிராஸ்ல இந்த மாடு எடுத்துருக்கோங்கண்ணா. இது நல்ல பெருங்கூட்டான மாடுங்கண்ணா. இதுவும் ஆவரேஜா நம்மளுக்கு 27 30 லிட்டர் கறக்கணுங்கண்ணா. சரிங்க. இந்த மாடு நல்ல இது டெஸ்ட்டுக்கு அவசரம். இந்த மாடு எல்லாம் HF பிரீட்ல போறனால ஜெர்சி கிராஸ் ஒன்று, கிர்ரு கிராஸ் ஒன்று எடுத்துருக்கோங்க. ஜெர்சி கிராஸ் இதுவாங்க? ஆமாங்கண்ணா. சரிங்க. ஜெர்சி கிராஸ்ல ஒன்று, கிர்ரு கிராஸ்ல ஒன்று எடுத்துருக்கோம். டெஸ்ட்டுக்கு அவசரம் இந்த 2 மாடு எடுத்துருக்கோம். டெஸ்ட்டுக்காக எடுத்து ஃபேட் SNF நல்லா ஃபுல்லா வருங்கண்ணா. சரிங்க. அது ₹1 கம்மியா வந்தாலும் அந்த ஈடு கட்டிக்கணும் அந்த பால். ஓ, இதுல வந்து ஈல்டு வந்து சரிங்க. சரிங்க. இப்போ நீங்க வந்து ஃபுல்லாவே சொசைட்டிக்கு தான் பால் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தேவை இருக்கா இல்ல எப்படிங்க? உங்களோட நீடு இவ்வளவுதானா? இது மாடுங்களா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு? இல்ல, எடுக்கணும். இன்னொரு 6 மந்த்துக்குள்ள அடுத்த 10 மாடு எடுக்கணும். சரிங்க. அதாவது அவங்க வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டிக்கு, அதாவது பால் கொள்முதல் நிலையம் இருக்குங்களா, அதுதான் ஊத்துறாங்க. சரிங்க. இவங்க எதுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் HFல வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் லெவல் SNF லெவல் வந்து கம்மியா வரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக மேனேஜ் பண்ண இந்த கிர்ரு டைப்பு ஜெர்சி கிராஸ் எடுத்தாங்கன்னா அதோட ஃபேட் லெவலுங்கிறது அதிகமா வரும். அப்ப இது வந்து கம்மியா ஃபேட் லெவல் வந்தாலும் அது வந்து இதோட மேனேஜ் ஆகிக்கும். இப்போ ஆவரேஜா அவங்களுக்கு 34 ரூபா 35 ரூபா மேல வந்துடும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். அந்த SNF ஃபேக்ட் வந்து கொஞ்சம் நார்மலா மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது மிக்ஸ் பண்ணும்போது. சரிங்க. இந்த கிர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரெல்லாம் கிட்டத்தட்ட எருமைப்பால் மாதிரி ஃபேட் வரும். ஃபேட். சரிங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்களுமே சொசைட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ அண்ணன் உங்ககிட்ட என்ன பால் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பர் டே 100+ கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்க. அதாவது முன்னாடி எடுத்துட்டு போனா 8 மாட்டுல இருந்து. ஓகேங்களா? இப்ப அவர் எடுத்து 6 மாசம் ஆச்சு. கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு 20 லிட்டர் தான் குறைஞ்சிருக்கு.
இன்னுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, மேற்கொண்டும் பண்ண போறாரு. சரிங்க. சப்போர்ட்டிவா பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க. இப்போ அடுத்து வந்து இது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க புதுசா ஒரு 8 மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. இந்த செலக்ஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த மாடுங்கிறது சினையாக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பால் வரத்துக்கு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருங்களா, அது ஈடுகட்ட இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்ல கண்ணு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க சினையா வர மாடுங்கிறது குறையும். அப்புறம் கறவை நிப்பாட்டுவாங்க. அந்த டைம்ல இவங்க அதை போட்டு டேலி பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ அடுத்த செலக்ஷன் எப்படி இருக்குங்க? இப்போ நீங்களுமே வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஒவ்வொரு மாடோட செலக்ஷன் எப்படி இருக்கு? டைம் வந்திருக்கேன். போன டைமே அண்ணன் கொடுத்தது பரவாயில்லன்னு சொன்னாங்க. சரி நானும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். சரிங்க. பெஸ்டா தான் பண்ணிருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சரிங்க. இதோட ரிசல்ட்ங்கிறது இந்த மாட்டுல இருந்து நான் அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா. சரிங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வருவீங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு மாடுமே பார்த்து செலக்ஷன் பண்ணி தான் பார்த்து எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஏன்னா வந்து இவ்வளவு நேரம் ஃபுல்லாவே வந்து ஒவ்வொரு மாடுமே தெரியலனாலும் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க இது பெட்டரா தான் இருக்கும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணி நீங்க கூட மாத்தி தரோம், நாங்க சொன்னது வரல அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கேரண்டியா கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லைங்களே. ஏன்னா நம்மளுக்குங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமா பண்ணலாம். சப்போஸ் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 8 மாடு இது பண்ணிருக்கீங்க. இந்த ஆவரேஜ் ஒரு 8 மாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா என்ன கரை வரைக்கும் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 150 பிளஸ். ஏன்னா ஆவரேஜா சொல்லணும்னா 20 சொல்லியிருக்காங்க. ஆனா 20 பிளஸ் வரலாம். அதான் அவர் சொன்ன மாதிரி நம்ம கவனிக்கிறதுல தான் இருக்குது. சரிங்களா, 25 வரலாம். ஓகேங்களா, 20ங்கிறது 25 வரலாம், இல்ல 18, 17 இப்படியும் வரலாம். அப்படிங்கிறப்ப ஆவரேஜா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 பிளஸ் எதிர்பார்க்கும். சரிங்க. அதாவது சேம் டைம்ல வந்தா. சரிங்க. ஆக்சுவலா நாங்க பேட்ஜா எடுக்கிறதுக்கு ரீசனே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கண்டினியூஸா பிசினஸ் ரன் ஆகணும். அதுக்காக தான் பேட்ச் யூஸ் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வேணும் இந்த ஃபீல்டுல. சரிங்க. ஃபர்ஸ்ட் ரீசன். சரிங்களா, எந்த ஒரு ஒர்க்குமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம்னா தான் கரெக்டா பண்ண முடியும். அதே சமயம் அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நாலேஜ்ங்கிறது வேணும். சரிங்க. ஏன்னா கரெக்டா பராமரிக்கணும். எல்லாரும் பண்றாங்கிறதுக்கோசம் நம்ம பண்ண முடியாது. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமா எடுத்து ஃபர்ஸ்ட் சின்ன லெவல்ல எடுத்த உடனே ஒரு 10 lakhs இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம ஜஸ்ட் ஒரு 3 lakhsல கூட இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரனர் நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணி லோன் கிடைச்சிச்சோ இல்ல சொந்தமா பண்ண முடியும்னா பெஸ்டா எடுத்து பண்ணலாம். சரிங்க. ஆனா என்ன அப்படின்னா முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவங்கிறது எப்படின்னா, ஏன்னா மாட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், சரிங்களா, அதே சமயம் எப்படி எல்லாம் தீனி கொடுக்கலாம் அது மாதிரிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க முன்னாடி தெரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்க. இன்னும் பெட்டரா இருக்கும்ங்கறீங்க. ஆமா ஆமாங்க. ஓகேங்க. ஏன்னா 70% வந்து அனுபவம் இருக்கு. 70%நாச்சும் அனுபவம் இருக்கணும். ஒரு உயிர் தானே, மனுஷங்க மாதிரி தானே, நம்மள மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்படிங்கிறப்ப இப்ப நம்மளுக்கு காய்ச்சல் தலைவலி எல்லாமே வர மாதிரி மாட்டுக்கு வரும். அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சரிங்க. அதாவது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமா பார்த்து தான் செய்ய முடியும். ஆமாங்க. இது ஒரு உயிர் அல்லவா. உயிருங்கிறதுனால நம்ம ஒரு விவசாயமே பண்றோம்னா பயிருக்கு எப்படி அப்போக்கப்ப டைம்ல என்ன உரம் கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும் பாக்குற மாதிரி சேம் இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்டா பண்ணலாம். கண்டிப்பா எல்லாருமே சக்சஸா வரலாம். சரிங்க. ஆனா மெயின் இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் வேணும். ஆமா. நம்ம என்னதான் இது படிச்சிருக்கோம் அதை படிச்சிருக்கிறோம் மாடு அப்படிங்கிற மாதிரி இப்ப கொஞ்சம் பேசுறாங்க. ஆனா இப்ப மாட்டுல நிறைய பேர் எவ்வளவோ தனியா டெய்ரியை ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி லெவல்ல கூட ரன் பண்றாங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா சரி, நம்மளோட முயற்சி அதிகமா இருக்கும். முயற்சி இருக்கணும். சரிங்க. கலரை வச்சுமே பத்தி மென்ஷன் பண்ண முடியாது. மனுஷங்க கூட தான் பல கலர் இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இந்த கலர்னா இந்த கேரக்டர் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த படத்துல சொல்ற மாதிரி வெள்ளையா இருக்கிறவங்க போய் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அது மாடு எதுவுமே நம்ம கிட்ட வந்து பழகுற விதம். சரிங்க. அதே சமயம் எதுவுமே பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்க. நம்ம அனுபவிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும். பார்த்த உடனே இது இப்படின்ட்டு அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. சரிங்க. இவர் சொன்ன மாதிரி HF மாட்டு டெஸ்ட் வராதுன்னு சொல்லுவாங்க. சேம் இப்போ HFல டெஸ்ட் வரது இருக்குது. அதனால அசூரன்ஸ்ங்கிறது நம்ம எதுக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா HF 25 ரூபா 26 ரூபா தான் வரும். அதுக்கு மேல வராது, பால் தான் வருவாங்க. சேம் இப்போ HFல 34 ரூபா 35 ரூபா வரதே இருக்கு. கொடுக்குற ஃபுட் மெயின் காரணங்கண்ணா. அதே சமயம் நம்ம என்ன சொன்னீங்களே அனுபவம் வேணும்ட்டு, நம்மளுக்கே கூட உடம்புல இந்த சத்து குறையா இருக்குதுன்னா நம்ம இந்த விட்டமின் ஏ எடுத்துங்க பி எடுத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சேம் ஃபேட் SNF வர்றதுக்கு அதுக்கான ஃபுட் எதுன்ட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது கொடுக்கலாம். சரிங்க. அது கொடுத்தா வந்து இனிமே கொஞ்சம் கண்டிப்பா அவர் அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவரேஜா அவர் 34 மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காரு. சரிங்க. மாடுகளுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன உணவு கொடுக்கலாம்? ஆனா நாங்க எப்படி அப்படின்னா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிரோம்னா, எந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் மாட்டை சாணி அள்ளிட்டு வரத்தட்டு கொடுத்துருவோம்னா, இந்த வரத்தட்டு கொடுத்துட்டு 6 மணிக்கு தண்ணி வச்சுட்டு தானே பால் பீச்சுவோம்னா, 9 மணிக்கெல்லாம் மாட்டை தண்ணி விட்டு கட்டிட்டு இந்த செஞ்சோல பயிர் சோளத்தட்டை போட்டுருவோம்னா. சரிங்க. அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொடுத்துட்டுனா அடுத்து சூப்பர் நேப்பியர். இப்போ நாங்கள் கட்டிங் மிஷின்லாம் எதுவும் போடலாம். அப்போ தான் ஃபார்ம் டைப்ல வந்து சின்ன லெவல் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வரும். சரிங்க. இன்னும் ஃபார்ம் டைப்னு எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னா, ஆனால் ஃபார்ம் இப்போ தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்னா கட்டிங் மிஷின்ல எதுவுமே போடலைங்கண்ணா. சரிங்க. நார்மலாகவே தட்டை அறுத்து போட்டுருவோம்னா எல்லாமே எங்கள் மாடு சாப்பிடுதுங்கண்ணா. ஏன்னா HFலாம் வந்து கட்டிங் மிஷின் போட்டு தான் போடணுங்கிறாங்க. அது அப்படி இல்லை, நார்மல் மாடு மாதிரி எல்லாமே சாப்பிடுதுண்ணா. எந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா. அப்புறமே வந்து மணி 3 மணிக்கு வெயில் காலம்னா 3 தண்ணி வைக்கணும்னா, 2 மணிக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும்னா, தண்ணி கொடுத்தோம்னா நைட்டு நாங்கள் 8-9 மணி மறுபடியும் தண்ணி வைப்போம்னா. சரிங்க.
ஈவினிங் கூலம் கொடுத்துருவோங்கண்ணா. மதியம் 2 நேரம் சூப்பர் நேப்பியரும் செஞ்சல் தட்டு கொடுத்துருவோம்னா. சரிங்க. காலையில வரத்தட்டை கொடுத்துருவோம்னா. சரிங்க. ஒரு நேரத்துக்கு வரத்தட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி கொடுக்காம மாத்தி மாத்தி கொடுக்குறப்ப அதுவும் ஒரு ரீசனுங்க. சரிங்க. அதாவது ஃபுல்லா பச்சையே கொடுத்தோம் அப்படின்னம்னா பால் வந்து கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கும். அந்த சலசலப்பு தன்மை அதிகம். கொஞ்சம் இந்த கூலம் வரத்தட்டை இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னம்னா அதுக்கு கொஞ்சம் கொடுக்குது. ஃபுட்டை மாத்தி மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஒரே மாதிரி ஃபுட்டா கொடுக்காம பச்சை தட்டையே கொடுத்தோம்னா பால் அதிகரிக்கும்னா. டெஸ்ட் வராதுன்னா டெஸ்ட் லெவல் குறையும்னா. இப்போ ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாதிரி 12-13 வரணும் வச்சுங்க, டெஸ்ட் குறையும். நம்ம வரத்தாரி கொடுக்குறப்ப அதே 10 லிட்டர் கறக்கும்னா டெஸ்ட்டு 37-38 ரூபா, ஆவரேஜா 36 ரூபா வருதுண்ணா. கண்டிப்பா அந்த ரேஞ்ச் கண்டிப்பா வருதுண்ணா. நம்ம கொடுக்குற ஃபுட்டு மெயின் காரணம் டெஸ்ட்டு கூட. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபார்ம்ல பால் கறக்குதுன்னா குறைஞ்சது நம்ம 50,000 மாட்டுக்கு செலவு பண்ணா மட்டுமே நம்ம அதுல லாபம் பார்க்க முடியும். சரிங்க. நம்மளுக்கு உண்டான லாபம் இருக்குதுண்ணா. சரிங்க. அதுக்கு என்ன சொல்றேன்னா அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுல நமக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறதுல வந்து நம்ம கை கூசக்கூடாதுங்கண்ணா. நம்ம எவ்வளவு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஈல்டும் கொடுக்கும், நமக்கு லாபமும் இருக்குதுங்கண்ணா. அதாவது இவங்க சொன்ன ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாப்ல. மாட்டை நம்பி நம்ம இருக்கோம், நம்ம நம்பி மாடு இருக்குது. சரிங்க. நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அது தர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா தந்துரும். சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களை சந்திச்சதுலேயே ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்கண்ணா.